அண்ட் சாய் சூசன் நம்ம அந்த இங்கிலாந்தோட மெயின் டீம்ல பார்க்க முடியுமா? இப்போ வந்து இந்தியா நிச்சயமா ஏல இருக்காரு. இங்கிலாந்து சீரிஸ்ல மெயின் டீம்ல இருப்பாருன்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ஸ்ரீராம். அவர் இன்ஃபாக்ட் ஆஸ்திரேலியால கூட ஏ டீமோட ஒரு 100 அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஆமா. தான் அவருக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஹெர்னியா வந்துச்சு. சோ சர்ஜரி முடிச்சு ரெக்கவர் ஆனாரு. சோ எப்பவுமே ம். இந்தியன் டீமோட திங்க் டேங்க்ல ஐ மீன் அந்த ரேடார். செலக்டர்ஸோட மைண்ட்ல இவர் இருந்திருக்காரு ரேடார்ல. சோ ஐ திங்க் இப்ப ம். இருக்கிற ஃபார்ம வேஸ்டே பண்ணக்கூடாது. அப்படியே எடுத்துட்டு போணும். மேபி அவரோட பொசிஷன் என்னவா இருக்கும்? மேபி உள்ள வந்தாரு அப்படின்னா டீம்ல பாருங்க, ஸ்ட்ரெய்ட் அவே. என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னதுன்னா, ஜெய்ஸ்வால் அண்ட் சாய் சுதர்ஷன் டூ ஓப்பன். ம். ஏன்ட்டு நீங்க கேட்டீங்கன்னா. அண்ட் ம். நம்பர் 4ல கே.எல். ராகுல். ஏன்னா நம்பர் ம். 4ல உங்களுக்கு வந்து உங்களோட கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ் விளையாடிருக்காங்க. டெண்டுல்கர் விளையாடினாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி விளையாடினாரு. இப்ப அந்த கேலிபர்ல யாரும் இல்ல. ம். சோ கே.எல். ராகுல் அந்த கேலிபர்ல தெரியிறாரு. அஃப்கோர்ஸ் கே.எல். ராகுல் ஒரு ட்ரெடிஷனல் ஓப்பனர் தான். இந்த ஐபிஎல்லே அவர் ஓப்பன் பண்ண வைங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் ம். கே.எல். ராகுல் நம்பர் 4ல இருந்தாருன்னா, அந்த யங் மிடில் ஆர்டருக்கு ஒரு இது குடுப்பாரு. ஜெய்ஸ்வால் ஒரு 2 வருஷமா விளையாடிக்கிட்டு இருக்காரு இந்தியன் டீமோட. அண்ட் சாய் சுதர்ஷன் ஒரு யங்ஸ்டர். சோ ஒரு லுக் இன் கிடைக்கலாம். நான் இத சொல்லுவேன். பட் ஐ திங்க் மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு நெனைக்கிறேன். பட் பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி அவருக்கான ஒரு பிளேஸ், ஒரு பிரஷர் இல்லாத பிளேஸ் உள்ள வர போய் அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீடமா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்னு வந்து எதிர்பார்க்கலாம்.